ஜாதி மறுப்பால தான் ரத்த கலப்பு ஏற்பட்டாதான் நீங்கள் வந்துட்டு ஜாதி ஒழியும். ரத்த கலப்பு ஏற்படாமல் சமபந்தி சாப்பிட்றது சும்மா இது பண்ணுறேன் நான் பேசுகிறேன். ஆனால் வீட்டுக்கு போயிட்டு என்னோட சமூகத்தில் என்னோட ஜாதியில் இருந்துருவேன். வள்ளிக்கும்மி நாடகத்தில் அந்த வந்துட்டு ஒரு முன்னாள் எம்எல்ஏ நினைக்கிறேன் கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியில் இருக்காரு. அவர் வந்துட்டு உறுதிமொழி சத்தியம் வாங்குறாரு. அவங்க இதில் பார்த்தோம்னா சத்தியம் வாங்குறாரு. இந்த மாதிரி வந்துட்டு வேற ஜாதியில் நீங்கள் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னன்னா அந்த பெண்களே சிரிப்பாங்க. இந்த ஜாதியை இது வந்து தொடர்ச்சியாக இருக்கிறதா, இந்த நாம ஜாதி ஒழிக்குன்னு சொன்னா ஜாதி வேணும்னு சொல்ற இருப்பாங்க. ஏன்னா அதில் அவன் நன்மை அடைகிறான். அதை வச்சுதான் அரசியல் கட்சி நடத்துறான். இப்ப சிவகுமார் வந்து இந்த சமூகத்துல வராரு. சிவகுமார் அவங்க பையன் சூர்யா என்ன பண்ணிருக்காருங்க, அவங்க ஜோதிகான ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிருக்காருங்க. ஜாதி தாண்டு மரம் தாண்டிலாம் பண்ணிருக்காரு. இவங்க எவனா போய் கேட்டானா? தொடர்ச்சியா வந்துட்டு இவங்க வந்துட்டு இல்லாத மக்கள்கிட்டையும் ஏமாத்தணும் சொல்றேன் தான் இவங்க சொல்றாங்க தவிர, இதுல இருக்கிற சூர்யா குடும்பத்திலையும் போய் சொல்லி பாரு, நம்மளுக்கு எதிரி யாரு, நம்மளை யார் அடிமையா வச்சிருக்கிறா, மதத்தின் பேரை சொல்லி குடியரசுத் தலைவர் வந்துட்டு சொல்றாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு வந்துட்டு பாராளுமன்ற உள்ளேயே போக அனுமதி இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவருக்கு உள்ள கோயிலுக்குள்ள விடல. இருக்கு தோழர். இப்ப நீங்க வந்து கோவையோட பகுதியில மையத்திலே எடுத்தீங்கன்னா கூட, காந்திபுரம் பகுதியில கூட என்ன வீடு கேட்டா கூட நீங்க என்ன வெளிப்படையா ஜாதி, நீங்க என்ன ஜாதின்னு கேட்கறவங்க இருக்காங்க. அதே மாதிரி என்னன்னா நீங்க வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கொடுக்கறது இல்லை. இன்னும் வெளிப்படையா இது இருக்கு. நீங்க இன்னொன்னு என்னன்னா, முதல்ல வந்துட்டு தேநீர் கடையில வந்துட்டு 2 டம்ளர் கொடுத்துருந்தாங்க தோழர். இப்ப என்னன்னா இவன் பிளாஸ்டிக் டம்ளர் கொடுக்குறான். அந்த சிக்கலும் இருக்குங்க. அதே மாதிரி என்னன்னா இன்னும் இப்ப சமீபமான காலமா RSSோட அந்த அவங்க வந்துட்டு ஜாதி அமைப்புல ஒருங்கிணைக்கிற வேலை செய்யறாங்க. ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சோம்னாவே அவங்கள வந்துட்டு துன்புறுத்துறது, வெட்டுறது, இந்த மாதிரி இந்த சிக்கல்லாம் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. இன்னும் நீங்க கோவையிலே கூட நீங்க உதாரணம் எடுத்துக்கிட்டா, பள்ளியில வந்துட்டு மாணவர்களை வந்துட்டு, அது குறிப்பா அந்த ஒடுக்கப்பட்ட பிரிவு மாணவர்களை வந்துட்டு நீங்க கழிவறை சுத்தம் பண்ணு சொல்லலாம் தலைமை ஆசிரியர் அந்த அளவுக்குலாம் இங்க நடந்துட்டு இருக்கு. இன்னும் தீண்டாமை முற்று முழுவதுமா வந்துட்டு பழைய அளவில்னா கூட இன்னும் நவீன வடிவத்தில் இந்த மாதிரி இருக்குங்க தோழர். இன்னும் நம்ம அதை தொடர்ச்சியா வந்துட்டு செயல்பட்டு இருக்கிறோம். இன்னும் எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு தீண்டாமைக்கு எதிராக நம்ம செயல்படுங்கிறதா நம்மளோட கருத்து தோழர். வள்ளிக்கும்மி நாடகத்துல அந்த வந்துட்டு ஒரு முன்னாள் எம்எல்ஏ நினைக்கிறேன் கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியில் இருக்காரு. அவர் வந்துட்டு உறுதிமொழி சத்தியம் வாங்குறாரு. அவங்க இதில் பார்த்தோம்னா சத்தியம் வாங்குறாரு. இந்த மாதிரி வந்துட்டு வேற ஜாதியில நீங்க திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னா அந்த பெண்களே சிரிப்பாங்க. அந்த சமூகம் அப்படி இல்லை. பெண்கள் நீங்க வெளியே வந்து படிக்க வந்துட்டாங்கன்னா அவங்க புரிதல் இருக்கும். ஆமா இவர் சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம அதை பத்தி பெருசா இல்லை. ஏன்னா இந்த ஜாதியை இது வந்து தொடர்ச்சியா இருக்கிறதா, இந்த நாம ஜாதி ஒழிக்குன்னு சொன்னா ஜாதி வேணும்னு சொல்ற இருப்பாங்க. ஏன்னா அதில் அவன் நன்மை அடைகிறான். அதை வச்சுதான் அரசியல் கட்சி நடத்துறான். அவன் சொல்லலன்னு தான் ஆச்சரியம். அவன் அதை வச்சுதான் நடத்துறான். அவன் சொல்றது வந்துட்டு இன்னும் நம்ம இது பண்ணிக்கிட்டாலே தொடர்ச்சியா இருக்கிறதானுங்க. ஆனா இவன் வந்துட்டு என்ன, பெண்களே சிரிப்பாங்க. அதை ஏத்துக்க மாட்டாங்க. யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப சிவகுமார் வந்து இந்த சமூகத்துல வராரு. சிவகுமார் அவங்க பையன் சூர்யா என்ன பண்ணிருக்காருங்க, அவங்க ஜோதிகான ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிருக்காருங்க. ஜாதி தாண்டு மரம் தாண்டிலாம் பண்ணிருக்காரு. இவங்க எவனா போய் கேட்டானா? எத்தனை நீங்க தொழிலதிபர்ல எத்தனை பேர் ஜாதி மறுப்பு தான் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நான் லிஸ்டே எடுப்பேங்க. நீங்க பிரபு பையன், இவங்க தென் மாவட்டத்துல பெரிய இருக்கிறாங்க. நான் சிவாஜி அவங்க பேரன், பிரபு பையன் விக்ரம் பிரபு, அவர் என்ன அவங்க வேற ஒரு சமூகத்துல பண்ணிருக்காருங்க. அப்ப இதை தொடர்ச்சியா வந்துட்டு இவங்க வந்துட்டு இல்லாத மக்கள்கிட்டையும் ஏமாத்தணும் சொல்றேன் தான் இவங்க சொல்றாங்க தவிர, இதுல இருக்கிற சூர்யா குடும்பத்திலையும் போய் சொல்லி பாரு, சத்யராஜ குடும்பத்தில் நீங்க சொல்லுங்களேன். இந்த மாதிரி இந்த பெல்ட்ல இருக்கிறவங்ககிட்ட இந்த இதா இருக்கணும்னு நீங்க போய் சொல்ல முடியாதுங்க. அதனால என்னன்னா இந்த மக்களை ஏமாத்தணும் சொல்லணுங்கிற நோக்கம் தான் தவிர, இது நம்ம பெருசா இது பண்ணிக்க தேவையில்ல. நம்ம தொடர்ச்சியா இது இப்போ வேலை செய்யணும். ஜாதி ஒழிக்குன்னு சொன்னா வேணுங்கிற குரல் இருக்கும். அது இருந்துகிட்டு தான் இருப்பாங்க தவிர, அந்த பெண்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. இவன் வீட்டிலே கூட மாறி இது பண்ணிருக்கலாம். என்ன காரணம், இவனுக்கு பணம் அந்தஸ்து வந்து அது வேற சூழலுங்க. இது சாதாரண மக்கள்கிட்ட அது போய் பரப்புறது. அந்த சமூக மக்களே வந்துட்டு அது ஏத்துக்க மாட்டாங்க. சில பேர் ஏத்துக்கலாம், பெண்களே அதை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க சிரிச்சுட்டு தான் போயிருப்பாங்க. சாதி மறுப்பு திருமணம் பெரியார் ஆதரிச்சாரு. பெரியார் மேடையில் நடந்தது. அண்ணா வந்துட்டு சுயமரியாதை திருமண சட்டத்துக்கு அங்கீகாரம் கொண்டு வந்தாரு. சாதி மறுப்பு திருமணங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தங்கம் பதக்கம் மாதிரி கொடுக்கப்படும் அண்ணா அறிவிச்சாருங்க. அது வந்துட்டு என்னன்னா பெரியார் அதை முன்னிறுத்தினா கேட்குறீங்க, உண்மைதான் பெரியார் அதை முன்னிறுத்தினாரு. அதுக்கு உதாரணம் நான் தான். ஏன்னா நான் என்ன மாதிரி நிறைய தோழர் கருப்பு சட்டை தோழரை வந்து ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க. நானும் ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணவன் தான். இங்கே இருக்கிற மாநகர பொறுப்பாளர் தோழர்களை வந்துட்டு நீங்கள் ஒரு பாதிக்கு பாதி எல்லாம் ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்க தான். நாங்கள் அதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜாதி மறுப்பால தான் ரத்த கலப்பு ஏற்பட்டாதான் நீங்க வந்துட்டு ஜாதி ஒழியும். ரத்த கலப்பு ஏற்படாம சமபந்தி சாப்பிட்றது சும்மா இது பண்றேன் நான் பேசுறேன். ஆனா வீட்டுக்கு போயிட்டு என்னோட சமூகத்துல என்னோட ஜாதியில இருந்துருவேன். ஆனா இந்த மக்களோட கலக்க முடியாது. நான் வந்துட்டு என்னன்னா இந்த ரத்த கலப்பு ஏற்பட்டு உறவினருங்கிற முறையில் வரும்போதுதான் ஜாதி இருக்க தளரும். இந்த ஜாதி மறுப்பு திருமணங்கிற வந்துட்டு ஒரு இருக்கத்தை
தளர்த்துறது. இந்த ஆண்டாண்டு காலம் இருக்கிற ஜாதி மறுப்பை ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்குன்னு தளர்த்தும். ஒரு குடும்பத்தில் ஒரு பிற்படுத்த சமுதாயத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பொண்ணா திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு நம்ம பையன் பண்ணியிருக்கையா கரெக்டாக தான் இருக்கிறான் அப்படின்னு அந்த ஜாதி அந்த பாகுபாடு இருக்குன்னு தளரும். அதை நம்ம தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வரோம். இன்னொன்று என்னன்னா, இந்த ஜாதி ஆணவ படுகொலை வந்துட்டு நடக்குது. இது நீங்கள் முதல்ல கூட இதாக இருந்தது. இப்போ நம்ம கரெக்டாக அந்த தருமபுரி நாயக்கன் கோட்டை அந்த பிரச்சனை, ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு அதில் வந்துட்டு பாமக ஒரு பெரிய ஒரு அரசியல் பண்ணாங்க, ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தினாங்க. அவங்க வந்துக்கிட்டு தான் இந்த எல்லா வந்து தலித் மக்கள் இல்லாமல் அனைத்து சமுதாய இயக்கம்னு ஒரு பெரிய ஒரு அமைப்புன்னு உருவாக்கி எல்லா இடத்துலையும் ராமதாஸ் போய் அந்த பிரச்சாரம் பண்ணாருங்க. இவங்க சொல்கிற சீமான் கொண்டாடுற எல்லாரும் கொண்டாடுற இந்த தமிழ் தேசியவாதி தான், தமிழ் தேசியவாதின்னு சொல்கிற ராமதாஸ் தான் தமிழருக்கு எதிராக. இன்னொன்று அந்த நாயக்கன் கோட்டையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்க சொல்கிற இதில் தான் வராங்க. இவங்க சொல்கிற கணக்கில் வந்தேறின்னு இல்லை, அவங்க தமிழர் தான். ஆனால் அவங்கள அடிக்கிறதுக்கு தான் தமிழ்நாடு முழுவதும் முக்கியமாக திருமாவளவனுக்கு எதிராக இந்த பிரச்சாரத்தை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அதை பண்ணாருங்க. அதோட பிரதிபலிப்பு தான் இது முடிய கொஞ்சம் தென் மாவட்டத்தில் மட்டும் சில இடத்துல இருந்த அந்த ஜாதி இது இப்போ இங்கே கொங்கு மண்டலத்தில் எல்லா மண்டலத்திலும் பரவுதுங்க. அந்த ஜாதி ஆணவ படுகொலை இது அது வன்மையாக வந்து கண்டிக்கத்தக்கது. அந்த மக்கள் உணரணும். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஜாதியால் வாழ முடியாது, நீங்கள் எல்லா ஜாதி மக்கள் சேர்ந்தால் வாழ முடியும். இது வந்துட்டு நீங்கள் சட்டப்படி என்னன்னா ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணுறதோ இல்லை மத மறுப்பு திருமணம் பண்ணுறதோ அவங்க வயது வந்தால் அவங்க முடிவு பண்ணுறது. அரசு வந்துட்டு சட்ட ரீதியாக உரிமை கொடுத்துருக்குறாங்க. அதனால் நாம் என்ன கோரிக்கை வளர்த்துட்டு இருக்கோம்னா, நீங்கள் வந்துட்டு இந்த ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வாங்க. ஆணவ படுகொலை வந்துட்டு நீங்கள் நடைமுறையில் இருக்கிற அந்த அந்த சட்ட விதிகள் தான் கொடுக்குறாங்க. ஆனால் கடுமையாக நீங்கள் வந்துட்டு சட்ட விதிகள் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த அரசை வலியுறுத்திட்டு இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு கமிட்டி போட்டாங்க, அது வந்துட்டு இன்னும் கிடப்பில் இருக்குங்க. ஒன்றிய அரசு இன்னும் வந்துட்டு அது இது பண்ணல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டுக்கெல்லாம் ஜிஎஸ்டிக்கெல்லாம் அவங்க கேட்காம அவனே கொண்டு வரான். ஆனால் இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு என்னன்னா எல்லா மாநிலத்தையும் கருத்து கேட்டுட்டு இருக்கிறான். நீங்கள் அவனுக்கு தேவைன்னா உடனே கொண்டு வரான், அமல்படுத்துறான். இந்திய ஆதிக்குன்னா கொண்டு வரான், நீட்டுக்குன்னா கொண்டு வரான். ஆனால் இதுக்கு எல்லா மாநிலத்தையும் கருத்து கேட்டுட்டு இருக்கான். இன்னும் வந்துட்டு அவங்க ஒன்றிய அரசு நிறைவேற்றல. நாங்கள் தமிழ்நாடு இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட நாங்கள் திராவிட விடுதலை சார்பில் வலியுறுத்திட்டு இருக்கோம். அந்த ஆணவ தடுப்பு இதை வந்துட்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வாங்க, நீங்கள் ஒன்றிய அரசை இது பண்ணுங்க, இதை நம்ம வந்துட்டு இதை தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டு இருக்கோங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிறது தோழர், இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் நவீன தீண்டாமை எப்படியோ நவீன வழியத்தில் மாறி இருக்கு. எப்படின்னு சொன்னோம்னா, அரசியல் நம்ம கைக்கு வந்திருக்கு. ஆனால் அரசியல் கைக்கு வந்தாலுமே அது என்னன்னா அதோட அதிகாரம் எங்க இருக்குன்னா ஒன்றியத்துக்கிட்ட தான் இருக்குங்க. இவங்க என்ன நிதி வாங்குறதுக்கும் கெஞ்ச வேண்டியதா இருக்கு, எல்லாத்துக்குமே ஒன்றியத்தை எதிர்பார்த்து தான் இருக்க வேண்டியதா இருக்குங்க. அது ஒரு சிக்கல். இந்த முழுக்க அந்த ஒன்றியத்தோட கட்டுப்பாட்டில் இருக்க வரைக்குமே நம்ம சில உரிமைகள் தான் வாங்க முடியும் தவிர பெரும்பாலும் நம்ம நினைக்கிற அளவு இது இப்போ பண்ண முடியாத சூழல் தான் இருக்குது தோழர். அதே மாதிரி வந்துட்டு இந்த அரசியல் விட்டுட்டு இந்த மத ரீதியாக வந்தோம்னா மத ரீதியாக நம்ம அடிமைப்பட்டு தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு பார்ப்பனல் தான் முடிவு பண்ணுறாங்க. இன்னும் வந்துட்டு அந்த மதத்தை விட்டு வெளியே வந்தால் தான் நம்ம விடுபடுவோம் தவிர இன்னுமே. ஏன்னா என்ன காரணம்னா, இந்த மதம், இந்த பார்ப்பனியம், இந்த வர்ணாசிரமம், சனாதனம் கிட்டத்தட்ட 2000 வருஷமா இருக்கு. இப்போ நம்ம பெரியார்னா நீதி கட்சி, அதுக்கப்புறம் சுயமரியாதை கழகம், பெரியார், திராவிடர் கழகம், நம்ம ஒரு 100 வருஷமா தான் போராடிட்டு இருக்கிறோம். ஒரு சுபவி சொல்லுவார், ஒரு 2000 வருஷம் மரத்தை ஒரு 100 வருஷம் ஆன ஒரு பிளேடெல்லாம் இருக்க முடியாது. நம்ம இன்னும் போராடிட்டு இருக்கிறோம். இந்த மத ரீதியாக விடுதலை வந்துட்டு எங்களோட நோக்கம் என்னன்னா, மதம் அவங்க தனிப்பட்ட உரிமை. நீங்கள் வந்துட்டு கோயிலுக்கு போங்க, இது பண்ணுங்க, ஆனால் அடிமையாக இருக்காதீங்க, மூட நம்பிக்கையோட இருக்காதீங்க, அடிமையாக இருக்காதீங்கன்னு சொல்றது. ஆனால் இன்னும் நாங்கள் என்ன சொல்றோம்னா, நீங்கள் வந்து அதுலேருந்து விடுபட்டு வாங்க, நாம வந்துட்டு என்ன சமத்துவம்னு அந்த பாதையை நோக்கி வாங்க நம்ம சொல்றோம். அப்ப அதனால என்னன்னா, இப்ப இன்னொரு மதம்னா இன்னொரு மதத்துக்கு வாங்கினா டக்குன்னு மக்கள் வந்துருவாங்க. அப்ப நம்ம பாதைன்னா மதமே வேணாம், மனிதநேயத்தோட வாழ்வோம், சமத்தோட வாழ்வோம், இலக்கு நம்மளுக்கு பொது உடைமை தான். அதனால அதை நோக்கி வாங்க நம்ம சொல்றோம். அதுக்கு இன்னும் ஒரு காலங்கள் அதிகமாகும் தோழர். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வடநாட்டில் இருக்கிற மதவாத அரசியலால நிறைய நம்ம பாதிக்கப்படுறோம். நாளைக்கு இந்தியான்னு ஒரு நாடு, ஒரு ஜனநாயகம் இருக்குமா, அரசியல் சட்டத்தில் இருக்குமா, இல்ல அது ஒரு அதிபர் முறைக்கு மாறுமானு கூட அச்சம் இருக்கு. ஆனா என்னன்னா, இங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பிஜேபியால இது பண்ண முடியலன்னா, கர்நாடகாவில் வந்துட்டாங்க, ஆந்திராவில் வரமா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் ஏன் வளர முடியலன்னா, தமிழ்நாடு வந்து எதிரியா பார்ப்பனையா பெரியார் அடையாளப்படுத்தினாரு. பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைச்சாரு. நீங்க வட மாநிலத்தில் பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் சமாஜ்வாடி, தாழ்த்தப்பட்டவங்கள பகுஜன் சமாஜ், ஒவ்வொரு பிரிவு இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட எல்லா மக்களுக்குமே ஒரு அமைப்பை திராவிடர் கழகம் உருவாக்கி ஒருங்கிணைச்சாரு பெரியார். அதனால என்னன்னா, இப்ப அந்த அரசியல் எதுக்குன்னா, நம்ம பெரியார் வந்துட்டு இந்தியா முழுக்க கொண்டு போகணுங்க. அது ஒண்ணு. இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடா நம்ம இடஒதுக்கீடு தன்மையோ, இடஒதுக்கீடா கல்வி வேலையை போய் புரிய வைக்கணும். தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு இருக்கு, நம்ம பத்தாது. அதே மாதிரி வடமாநிலத்தில் சுத்தமா கிடையாதுங்க. அதெல்லாம் கொண்டு போய் நம்மளுக்கு எதிரி யாரு, நம்மளை யார் அடிமையா வச்சிருக்கிறா, மதத்தின் பேரை சொல்லி குடியரசுத் தலைவர் வந்துட்டு சொல்றாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு வந்துட்டு பாராளுமன்ற உள்ளேயே போக அனுமதி இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவருக்கு உள்ள கோயிலுக்குள்ள விடல.
ஆனால் பேருக்கு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் புரியணும், இந்த அரசியல் புரியணும். நம்மளை கல்வி வேலைவாய்ப்பில் ஏமாத்துறாங்க, நம்மளை அடிமையாக வச்சுக்கதான் முஸ்லீம் எதிரியாகவும் கிறிஸ்தவர்கள் எதிரியாகவும் காட்டி இவங்க நம்ம அடிமையாக வச்சிருக்கிறாங்க. இந்த இதை புரிய வைக்கணும் தோழர். அதுக்கு இன்னும் பெரியார் தேவைப்படுறாரு. ஏன்னா பெரியார் வந்துட்டு கிட்டத்தட்ட இவங்க இன்னைக்கு பேசுற அரசியல் எல்லாம் நான் சொன்ன அந்த காஷ்மீர் இந்த இது உதாரணத்துக்கு அதெல்லாம் முன்னெடுத்தாதான், இன்னும் இந்த மக்களுக்கு ராவா போனாதான் இந்த அரசியலாம் இந்த இப்ப இருக்கிற சிக்கல்லாம் நம்ம பாதுகாக்க முடியுங்க. அதனால பெரியார் ஒரு பெரிய கேடயம். இந்த மண்ணுல இந்த ஜாதி, வர்ணாசிரமம், சனாதனம், ஏற்றத்தாழ்வு, பெண்ணடிமை இதெல்லாம் ஒளியிற வரைக்கும், இந்த மண்ணுல சமத்துவம் நம்ம வர வரைக்கும் பெரியார் தேவைப்படுறாருங்க.